Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Death Note episode 19 part 1. ஓபன் பண்ணா நம்ம மீசாவை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்தோட ஷூட்டிங்ல இருக்கா போல. படத்துல கூட நான் யாரு கூடயும் சேர்ந்து நடிக்க மாட்டேன், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி டைரக்டரையும் ப்ரொடியூசரையும் பீதியை கிளப்பிட்டு இருப்பா. மட்சுடா பாத்தீங்கன்னா இவ சேஃப்டிக்கு இவன் கூட தானே இருக்கான். அவனுமே ஏவா அலும்பு தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே சைட்ல திரும்புவான். பாத்தீங்கன்னா யோட்சுபா குரூப்ஸோட அந்த ஹெட் ஆபீஸ் அங்கதான் இருக்கும். அதான் கிரா இந்த ஆபீஸ்ல தான் ஒருத்தங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த ஆபீஸ் தான் இது. இன்னைக்கு வேற ஃப்ரைடே அப்படின்ட்டு அப்படியே கிரிமினலா யோசிப்பான். அட வேற ஒண்ணும் இல்ல, இப்போ நம்ம எல்லோட ஆபீஸ்ல ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. நம்ம சீஃப் பாத்தீங்கன்னா அந்த டெத்தால யோட்சுபா கம்பெனிக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டை கண்டுபிடிச்சிட்டு இருந்தாரு. மோகி பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில இருக்க எம்ப்ளாயிஸோட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தான். அவனுக்கு ரெண்டு பேரும் பயங்கரமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு தானே மெயின். மாட்சோடா எதுவுமே நம்ம பண்ணலையே அப்படின்ட்டு அவனுக்குள்ள உறுத்துது. ஐசாவா இந்த வேலையே வேணான்னு போயிட்டான். இவன் இது வரைக்கும் ஒண்ணுமே உருப்படியா பண்ணலையே. ஐ மீன் அதுக்காக பண்ணவே இல்லைன்னு இல்ல, அவன் ட்ரை பண்ணான். ஆனா இந்த கேஸுக்கு தேவையான அளவுக்கு பெருசா இம்பாக்ட் இல்ல. அதனால பயலுக்கு வெறி வந்து இன்னைக்கு அந்த கம்பெனில இருக்க கீராவை புடிச்சு லெப்ட் ரைட்னு செவனிலேயே வாங்க போறேன்டான்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு அந்த கம்பெனி நோக்கி ஓடுவான். இங்க மீசா பாத்தீங்கன்னா மட்சோ டே மானங்கட்ட மட்சோ அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருப்பான். போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே பேன்னு பேந்த முழிப்பான். பையன் பாத்தீங்கன்னா சந்து பொந்துன்னு பூந்து ஒரு வழியா கம்பெனிக்குள்ள என்டர் ஆயிட்டான். அதே நேரம் இங்க ஹெட் குவார்டர்ஸ்ல காட்டுறாங்க. லைட் பாத்தீங்கன்னா பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பான். ஒருவேளை நம்ம தான் கீராவா இருந்திருப்போமோன்னு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு குழப்பம், பேரும் மூஞ்சும் தெரிஞ்சா அவங்களை கொண்டுலாமா. இந்த உலகத்துல அப்படி பண்றதுக்கும் ஆளுங்க இருக்காங்களா? நான் அப்படி கொலை பண்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஒருவேளை இந்த உலகத்தை மாத்தணும்னு நான் இப்படி பண்ணிட்டேனா, ஆனா அதுக்காக நான் இத்தனை பேர்த்த கொல்லணும்னு என்னைக்குமே யோசிக்க மாட்டேனே. இந்த மாதிரி எந்த விஷயமுமே என் மைண்ட்ல இல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பான். எல்ல பாத்துட்டு டாய் இருந்தது ஒரு கேக்கு, அதனால தின்னுட்டு இருக்கேன், வேணும்னா கேட்டு வாங்கிக்க, அதுக்குன்ட்டு இப்படி எல்லாம் முறைச்சுக்கிட்டு இருக்காதம்மா. அட கிறுக்கு பாயில அதெல்லாம் விஷயம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும் போது வட்டாரி ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுவாரு. என்னன்னா அந்த யோட்சுபா குரூப் கம்பெனிக்கான இருக்கானுங்கல்ல, அவனுக்கு இந்த உலகத்திலேயே பயங்கரமான டிடெக்டிவான எரால்டோ காயில் கிட்ட எல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கானுங்க. ஏன்னா அவன் தானே இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். இதுலயே கன்ஃபார்ம் ஆயிருச்சு கிரா அந்த கம்பெனி எல்லாம் இருக்கான்னு. சொல்ல போனீங்கன்னா எல்ல தான் நம்பர் 1, அதுக்கு அடுத்த டிடெக்டிவ் அவன் தான். யார் இந்த வேலையை பார்த்தது அப்படின்னு கேட்கும் போதான் பிளானிங் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒருத்தன். அவன் பேரு பாத்தீங்கன்னா மசஹிகோ கிடா. அப்போ யோட்சுபாக்கு எல்லோட ஐடென்டிட்டி தேவை, அதனால அந்த டிடெக்டிவோட சேவையை தேடி போயிருக்கானுங்க. அப்படின்னா இவனை கொல்லதான பிளான் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி இவங்க கிட்ட ஆளுங்க இல்ல, இப்ப இவங்களை கண்டுபிடிக்க எரால்டோன்னு புதுசா வேற ஒருத்தன் உள்ள வந்தான்னா அது பெரிய பஞ்சாயத்தாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது எல்லாம் பாத்தீங்கன்னா கேஷுவலா உட்காந்து கேக்க தின்னுட்டு இருப்பான். என்னடா கொஞ்சம் கூட கவலை இல்லையான்னு கேட்டா அந்த எரால்டோ காயிலும் நான் தான் பாம்பான். அட வேற ஒண்ணும் இல்ல, இந்த உலகத்துல பெஸ்ட் 3 டிடெக்டிவ்ஸ் இருக்காங்க. ஒன்னு எல்லு, இன்னொன்னு அந்த எரால்டோ காயில், இன்னொன்னு டெனிவ்னு ஒருத்தன். அந்த 3மே இவன் தான். ஏன்னா ஒருத்தன் பேர்ல இருந்தா கண்டிப்பா இன்னொருத்தரை தேடி போவாங்கன்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். சோ இவனை கண்டுபிடிக்க யார் யாரெல்லாம் ட்ரை பண்றான்னு இவனுக்கு தெரிய வேண்டாமா? அதனால்தான் இப்படி ஒரு பிளானிங். இந்த சீக்கிரட்டை உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு வெளியே சொல்லிடாதீங்கம்மா. இன்னும் என்னென்னலாம் சீக்கிரட் வச்சிருக்கானோ தெரியல. அதே நேரம் இங்க மட்சுடா பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிக்குள்ள போயிட்டான். போனவனுக்கு கொஞ்சம் டபுள் மைண்டடா இருக்கும். இங்கே இருக்கலாமா இல்ல அங்க லிப்ட்ல நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து மறுபடியும் எஸ்கேப் ஆகி வெளியில போயிடலாமான்னு. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இனிமேட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போனா வந்தது வேஸ்ட் தானே. பட் இருந்தாலும் மாட்டிக்கிட்டா மண்டைய பொழந்துருவானுங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஆபீஸ செக் பண்ணலாமா வேண்டாமா என்ன பண்ணலான்ட்டு மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு 2 பேர் லிப்ட் முன்னாடி புலம்பிக்கிட்டே வந்து நிப்பானுங்க. அப்ப அவனுங்க சீக்ரெட் மீட்டிங்க பத்தி பேசுவானுங்களா. சீக்ரெட் மீட்டிங்கா அப்படின்னா இவனுங்களை விடக்கூடாதுன்னு மட்சுடா அவனுக்கு எங்க போறானுங்கன்னு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு லிப்ட்ல ஜாலியா போவானுங்க. ஆனா பையன் தான் அவனுங்களை கண்டுபிடிக்கணும்னு அறக்க பறக்க ஸ்டெப்ஸ்ல அடிச்சு புடிச்சு மேலே ஏறி போவான். அதே நேரம் எல்லு ஒரு 2 பேர்த்த வேலைக்கு வச்சான்ல, அதான் திருடனும் திருடியும் அவங்கள வச்சு பிளான் போயிட்டு இருக்குது. அதாவது அவங்க மீட்டிங் நடத்துறாங்கல்ல, அந்த இடத்துல இவங்களோட செக்யூரிட்டி கேமராஸ் எல்லாத்தையுமே வைக்கணும். அப்ப தானே அதுல யாரு கிரா யார் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கிறது தெளிவா தெரியும். இப்ப என்னன்னா கிராவோட பவர் அந்த யோட்சுபா குரூப் கம்பெனில எத்தனை பேர்த்துக்கு இருக்குதுன்னு தெரியல. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்ப அவங்க அந்த கேமராவை செக் பண்ண போறாங்க. பட் அதே நேரம் இங்க மாட்சுடாவும் போயிட்டு இருந்த அந்த 19th ஃப்ளோருக்கு போயிட்டான். போயிட்டு என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னு கதவுல காது வச்சு கேட்டுட்டு இருப்பான்னு வைங்க. இங்க எல்லாம் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவான், இவங்க யோட்சுபா குரூப்பை இன்வெஸ்டிகேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கப்பா. ஏன்னா இவங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்கன்னு தெரிஞ்சாலே போதும், அதுக்கப்புறம் கிராவை கேட்ச் பண்றது ரொம்பவே கஷ்டம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுவான். இங்க மட்சுடா பாத்தீங்கன்னா காதை வச்சு கேட்டுட்டு இருப்பான். அவனுக்கு ஒழுங்கா கேட்காது. அதனால பயங்கரமா போக்கஸ் பண்ணுவான், என்னதான் அப்படி பேசுறாங்கன்னு. அப்பந்தான் ஒரு 2-3 வார்த்தை காதல விழும். அவன் நம்ம வழியில
தேவையில்லாம வந்து நின்னுட்டு இருக்கான், பேசாம அவனை போட்டு தள்ளிட்டு அவனோட ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்பிளிட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒண்ணு எது கொல்ல போறானுங்களா அப்படின்னு ஷாக்ல இருக்கும் போதே கிராங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணுவானுங்க. அவ்வளவுதான் கன்ஃபார்மே ஆயிருச்சு இங்கதான் கிரா இருக்கான்னு அப்படின்னு. நிஜமாவே இங்கதான் அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா, சூப்பர் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு அவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதே டப்புன்னு டோரை ஓபன் பண்ணுவானுங்க. அடிச்சு புரண்டு போய் அவனுக்கு காலில் விழுவான். இப்படி மாட்டிக்கிட்டிய பங்கு. அப்ப அவனோட மூஞ்ச பாக்கணுமே, பேடிச்ச மாதிரி இருக்கும். அங்க அவன் சொதப்பிட்டான். இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பான். மாட்டுனாலும் பேனிக் ஆகாதீங்க, சொந்தமா முடிவெடுக்கிறேன்னு லூசுத்தனம் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு. அப்ப வட்டாரி கூப்பிட்டு இந்த மாதிரி மட்சோடா வந்து எமர்ஜென்சி சிக்னல் அனுப்பியிருக்கான், அதுவும் அவனோட பெல்ட்டை யூஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. எல்லாம் கேஷுவலா அப்படி அவனுக்கு எந்த இடத்துல எமர்ஜென்சின்னு கேட்பான். வேற எங்கேயும் இல்ல, யோட்சுபா டோக்கியோவோட மெயின் ஆபீஸ்ல இருந்து வருதும் பாரு. அவனுக்கு ஷாக் ஆயிரும். உள்ள வந்து விழுந்தவன் பயங்கரமா சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். என் பேரு டாரோ மட்சுய், நான் யோஷிடா ப்ரொடக்ஷனை சேர்ந்த ஒரு ஏஜென்ட். எங்க கிட்ட மல்டி டேலண்டட் ஸ்டாரான மீசாமனே இருக்காங்க. உங்க கம்பெனியோட விளம்பரத்துக்கு இவங்க மாடா வேலை பார்ப்பாங்க, நீங்க ஓகேன்னு மட்டும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு காட்டுத்தனமா சமாளிப்பான். இங்க எல்லாம் அவன் உள்ள போயிருக்கான்னு தெரிஞ்ச உடனே இவ்வளவு நேரம் நான் சொன்னது எல்லாத்தையுமே மறந்துருங்க, ஒரு மானங்கட்ட பையன் உள்ள போய் எல்லாத்தையும் சொதப்பிட்டான், இனி நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாத்தி தான் யோசிக்கணும். மட்சோடா மானங்கட்ட முட்டா பாயல, உள்ள பூந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டியாடான்னு பச்சை பச்சா திட்டிட்டு இருப்பான். அங்க மட்சோடா உயிர் பாத்தீங்கன்னா ஊசலாடிட்டு இருக்குது. அந்த டோரை திறந்த ரெண்டு பேரும் வேற மட்சோடாவை அப்படியே குரு 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 குருன்னு பயங்கரமா லுக்கு விடுவானுங்களா. மூஞ்சி இழிச்சா மாதிரி இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள பீதி. ஆத்தாடி என்ன இந்த லுக்கு விடுறானுங்க, ஒருவேளை எப்படி என்னைய கொல்லலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்களா, நான் சாக போறேன்னு உள்ளுக்குள்ள அப்படியே நடுங்கும். ஆனா மூஞ்சில அதை காட்ட மாட்டான். எப்படியோ எமர்ஜென்சி சிக்னல் அனுப்பிட்டோம், அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு தெரியலையே, எல்லாம் நம்மளை காப்பாத்துவானா இல்லன்னா சங்குதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா போன் அடிக்கும். சரி போன் எடுத்துட்டு போய் தனியா பேசி அவனுங்களை அலர்ட் பண்ணிடலான்னு பார்த்தா அவனுக்கு ரெண்டு பேரும் போனை ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறான், நாங்களும் கேட்கிறோம் பானுங்க. ஏன்னா அவனுக்கு இவன் மேல டவுட் வந்துருச்சு, அதனால அவனுக்கு சொல்றதை இவன் பண்ணி ஆகணும். போனை எடுத்தா அடே மட்சோய் மானங்கட்ட பயலேன்ட்டு நம்ம எள்ளு. அவ்வளவுதான், இன்னையோட நமக்கு சங்குன்னு பயங்கரமா வீதியாமா. அவனுங்க வேற கொலவெறியோட லுக்கூடுவானுங்களா. அவ்வளவுதான், இன்னைக்கு சங்குன்னு முடிவே பண்ணிட்டான். இனி இதுக்கப்புறம் மாட்சுடா அந்த கம்பெனில இருந்து தப்பிச்சானா இல்ல அங்கேயே அவனை மர்கையா சாலா பண்ண போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.